கடந்த முறை பேச்சுவார்த்தை டிராவில் முடிஞ்சுன்னு சொன்னீங்கய்யா. திரும்ப சென்னைக்கு 4 நாள் போயிருந்தீங்க. திரும்ப பேசுனீங்களா? குருமூர்த்தி உள்ளிட்டவர்களும் சந்திச்சிங்களா? பேசணும், பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். எப்பயா முடிவு வருது? முடிவு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும்ல. முடிவு என்ன வரல. உங்களுடைய வாழ்த்துக்களோடு அந்த முடிவு வரலாம். நீங்கள் வாழ்த்து தானே செய்வீங்க, வாழ்த்து செய்வீங்கல்ல. அந்திய தினத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மன்னிப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள எப்படி பார்க்குறீங்க? ஏற்றுக்கிட்டீங்களா? இது மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி, நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி 96,000 கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் எதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர்னு கொடுத்துருக்கோம். இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி. அவர் 94 வயசு வரைக்கும் சக்கரவா கலையில் இருந்துன்னு கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் அதாவது முதல்வர் இருந்தார். இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முணுமுணுக்கவில்லை. அப்பொழுது வேறு இந்த செய்திகளும் சொல்லவில்லை. நீங்களும் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் கூட்டமாக போய் ஸ்டாலினை துரத்தவில்லை. ஆனால் நீங்கள் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நானே உங்களை வலிய வரவழைத்து, ஏனென்றால் வியாழன் இருந்தால் உங்கள் நினைப்பு, உங்களுக்கும் என் நினைப்பு வரும். வியாழக்கிழமை நாம் பார்க்குற வழக்கமாச்சே அப்படின்னு வந்திருக்கிறீர்கள். கட்சியிலேருந்து நிர்வாகிகளை தொடர்ந்து நீக்கி புதிய நிர்வாகிகள் நியமிக்கிறீங்க. அதே சமயம் அன்புமணி சார் அதே நிர்வாகிகள் தொடர்பார்கள் என்ன அவர் ஒரு கடிதம். இது என்னோடு ஆதி காலத்திலிருந்து கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்து தன்னலங்கருதாது தொண்டாற்றிய, மக்களுக்கு தொண்டாற்றிய, கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட அவர்களுக்கு இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகளை, நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். இன்னொன்று, இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் அவருடைய அச்சத்தையும் போக்கியிருக்கிறேன். இது ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம், இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 60வது மனநாள விழாவை கொண்டாடினீங்க. குடும்பத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் வரல. உங்களுடைய மனநிலை அந்த நேரத்தில் எப்படி இருக்கு? 60வது மனநாள் விழாவுக்கு குடும்பத்தில் மற்றவங்க வந்திருந்தாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினர் வரல. உங்களுடைய மனநிலை அப்போ எப்படி இருக்கு? நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுதா? குழந்தை எத்தனை? 2 குழந்தை. நான் என் வயசில், அதாவது என் வயசு கூட வேணாம், உங்களுடைய 25வது
மன விழா. அதுக்கு உன் பிள்ளை வரலன்னா அல்லது உன் பெண் தெய்வம் வரலன்னா, பெண் தேவதை வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மனநிலை தான். ஐயா, நம்ம தைலாபுரம் தோற்ற வாசல்ல எப்போதும் பேனர் இருக்கும். ஐயா போஸ்டரும் அன்புமணி ராமதாஸ் போஸ்டர் இருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது எதை காட்டுங்க? யாராவது விஷயங்கள் செய்திருப்பாங்க. அது யாராவது எந்த ஃபோட்டோவே ஒட்டலாம், அதை கிழிக்கக்கூடாது. அது நல்ல பண்பாடு அல்ல. ஏதோ ஒரு விஷயங்கள் இப்படி செய்து அதை உங்களை விட்டு கேள்வி கேட்க சொல்லி இல்லை இப்போ கேட்குறீங்களே, இப்போ அந்த கேள்வி கேட்குறீங்களே, கீழ்ச்சி எழுதுன்னு நீங்கள் கேட்குறீங்களே, அதான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ அதை கேட்குறீங்க, அதை பற்றி கேட்குறீங்க. எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை அது மாதிரி. ஏன்னா யாரும் பண்ணது அது எனக்கே தெரியாது. யார் படத்தையும் கேட்கக்கூடாது. முருகர் மாநாடு மதுரையில் வந்து நடத்துனாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சா? குறிப்பாக வந்து சமூக நீதி பெரியார் கொள்கையை தாங்கிக்கூடிய நீங்கள் வந்து பெரியாரையும் அண்ணாவையும் அந்த விமர்சனம் பண்ணியிருக்காங்களே, இந்த கருத்தை எப்படி பார்க்கணும்? யார் நடத்துறாங்க? இந்து முன்னணி பிஜேபி சேர்ந்து மதுரையில் முருகர் மாநாடு நடத்தினாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்து? எல்லா கட்சி தலைவருக்கும் அழைப்பு விடுத்தாங்க. எனக்கு அழைப்பு வரல. பெரியார் மற்றும் அண்ணாவை வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக வந்து அங்கே ஒரு வீடியோலாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்கறது? இதெல்லாம் வருந்தக்கூடிய விஷயத்தை போய் எப்படி பார்க்கறது? தமிழ்நாட்டில் இருந்து மறைந்த, தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்த, தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை யாராக, எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை கொச்சைப்படுத்துவது கூடாது. இதை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். எந்த தலைவரையும், மறைந்த தலைவர்களை நான் கொச்சப்படுத்தக்கூடாது. கொள்கை வேறுபாடுகள், மாற்றங்கள், அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இவர்களுக்கு ஒவ்வாமையாக, அதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்லலாமே தவிர அந்த தலைவர்களை கொச்சப்படுத்தக்கூடாது. நேற்று சேலம் எம்எல்ஏ அவர்களுக்கு புதிய பதவி வழங்குவீங்க. ஆனால் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நேற்று மாலை வந்து அன்புமணி நீக்கியிருக்காங்க. இதுக்கு அருள்கிட்ட கேட்கும் போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாவுக்கு மட்டும்தான் அதிகாரம், வேற யாரும் சரியாக மிக சரியாக சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் மாவட்ட செயலாளர் அந்த பொறுப்பை அருள் ராஜரத்னத்துக்கு கொடுத்துட்டோம். அவருக்கு மாநில இணை பொதுச் செயலாளர், மாநில இணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கூடுதலாக அவருக்கு கொடுத்துருவோம். அன்புமணி ரொம்ப நல்ல கட்டமைப்பு பண்றாங்க. அவரை சுத்தி ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க பேச்சாளர் கேட்டு ஐயா வந்து செயல்படுறாங்க. ஒரு மாயையில சிக்கி இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாயை யாருயா? அந்த மாயை தெரியாது. அவர் ஒரு 1001 கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி விபூதியோ குங்குமோ ஏதோ இட்டு அதன் பிறகு ஒரு தெளிவு ஏற்படணும். அது என்னால் போக முடியாது. அது போக முடியாதனால அந்த கேள்விக்கு தற்காலிகமாக தற்பொழுது உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஐயா, அந்த மாதிரி கீழடியோட ஆய்வு முடிவுகளை வந்து மத்திய அரசு ஏற்றுக்கல, அறிவியல் பூர்வமா ஆதாரங்கள் வேணும்னு கேட்குறாங்க. மத்திய அரசு வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து இது போன்ற தமிழ் கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அந்த காலத்திலேருந்து, அண்ணா காலத்திலேருந்து அண்ணா என்ன சொல்றது தெரியுமா? தெற்கு தேய்கிறது, வடக்கு வாழ்கிறது என்று சொன்னார். அது திராவிட நாளில் தொடர்ந்து எழுதுவார். இப்போது எனக்கு கூட படிக்கணும்னு ஆசை, வேணும், நேரம் இல்லை. அந்த பழைய திராவிட நாடு பத்திரிகைலாம் வாரத்தோடு ரொம்ப நல்லா எழுதுவார்.
பொதுக்குழு கூட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கான நடவடிக்கை பொதுக்குழு கூட்டம் தேர்தல் நெருங்கிற சமயத்தில் பொதுக்குழுவை கூட்டி என்ன முடிவு எடுக்கலாம் என்று பொதுக்குழு, செயற்குழு, மற்ற மாநில பொறுப்பாளர்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் அடிப்படையில் அதுக்கு முன்னால் பொதுக்குழுவுக்கு முன்னால் நிர்வாகக்குழு, செயற்குழு, மாநில செயற்குழு இது ரெண்டையும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு கடைசியில் பொதுக்குழு. தலைவர் பதவி முடிஞ்சிருச்சுன்னு 3 ஆண்டுகள் தான் தலைவர் பதவி தலைவர் பதவி முடிஞ்சிருச்சு. இப்போ தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக பொதுக்குழு கூடுமா, இல்லை தேர்தல் சமயத்தில் தான் பொதுக்குழுமா, இடைப்பட்ட நேரத்தில் நான் தான் தலைவர் ஆகிட்டேன். அப்புறம் கட்சியின் தலைவர் ஆகிட்டேன். ஆனால் தேர்தல் சம்பந்தமான உத்திகள் அல்ல, அணி எந்த அணியில் சேர்றது, யாரோட கூட்டு, இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது பொதுக்குழு. அது தேவைப்படும் நேரத்தில் அந்த பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அது முடிவெடுப்போம். ஐயா, கௌரவ தலைவரே ஜி.கே. மணி அவர்களுடைய மகன், அதே போல் நம்ம முருந்தன், இவங்க 2 பேர்த்தையும் இளைஞரணி தலைவரா அன்புமணி ஏற்கல, அவங்க ஏற்றுக்கல மாட்டாரு. எதற்குயா, என்ன காரணம்? யாமறியேன் பராபரமே, யாமறியேன் பராபரமே, யாமறியேன் பராபரமே. ஓ, இளைஞரணி தலைவர் போட்டுதான் ஆகணும். போட்டுதான் ஆகணும். அது எப்போ போட போறோம்? நான் போட்ட அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர வாய்ப்பு இருக்குல்ல? போடுவாங்க. இந்த நீங்கள் சொல்கிறீங்களா பொதுக்குழு எப்போ கொடுக்குன்னு, அந்த பொதுக்குழு கூடும்போது அதில் கூட அறிவிப்போம். அதிலே அறிவிப்போம், இல்லைன்னா அதுக்கு முன்னால் தேவைப்படி அறிவிப்போம். ஐயா, அன்புமணி யாராவது பின்னின்று இயக்குவதா நினைக்கிறீங்களா? ஐயா, அன்புமணியை யாராவது பின்னின்று இயக்குவதா நினைக்கிறீங்களா? அன்புமணியை யாராவது பின்னின்று இயக்குகிறார்களா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சும்மா பத்திரிகையாளர் நீங்கள் எதை வேணாலும் ஃப்ரீயாக சொல்ல முடியும். எதை வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் சொல்ல முடியும், எதை வேணாலும் எதையும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் அரசியல்வாதி நாங்கள் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இது சொல்லிட்டுன்னு வச்சுக்க உடனே மாட்டிடணும். ஒரு 50-100 கேள்வி நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயா, என்னன்னா உங்களுக்கு பிறகு இயல்பாகவே அன்புமணி தான் தலைவர் அப்படிங்கிற அந்த நிலையில ஏன் அன்புமணி தலைவர் பதவிக்கு இவங்க மல்லு கட்டணும்? இல்லை, இப்போ அவருக்கு நல்ல பொறுப்பு கொடுத்துருக்காங்க. செயல் தலைவர், எல்லா பொறுப்போடு சிறந்தது செயல் தலைவர். ஏன்னா ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு செயல் தலைவர் மிக மிக முக்கியம். அதனால் அந்த பொறுப்பை கொடுத்துடுறோம். அவர் அதை ஏற்க மாட்டேன்னு சொல்கிறார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கினா பிரச்சனையை தீர்ந்து போச்சு. தலைவர் பொறுப்பு வேணுங்கிறாரு. தலைவர் பொறுப்பை தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தார்ல, 3 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தாரு. இப்போ எனக்கு இந்த வயசில் கொஞ்ச நாள் நீ தலைவர் பொறுப்பை இறைன்னு எனது மனசு சொல்ல, அப்புறம் இந்த மனசை கேட்டேன். மனசு சொல்லிச்சு, 96,000 கிராமங்களுக்கு போய் இரவு பகல் என்று பாராமல், காடு மழை என்று பாராமல், உணவை பற்றி கவலைப்படாமல், கையோ கூழோ மக்கள் கொடுக்குற அதெல்லாம் குடித்து அவர்கள் எனக்கு வெற்றி திலகமிட்டு ஆரத்தி எடுத்து கடைசியில் அந்த ஆரத்தி தட்டில் ₹1 நாணயத்தை கொடுத்து, ஐயா, அப்போ டாக்டர் தான் சொல்லுவாங்க, ஐயா இதை வச்சுக்கோங்க, வேணாம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு தேர்தலில் ₹1 கொடுங்க, ஒரு ஓட்டம் கொடுங்க,
ரூபாய் ஒன்று கொடுங்க, ஒரு ஒரு நோட்டும் ஒன்று கொடுங்க, ஒரு ஓட்டும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் வச்சோம். அந்த வகையில் இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகளை எல்லாம் தாங்கி ஏச்சு பேச்சு விமர்சனங்கள் மற்ற கட்சிகள் இதையெல்லாம் தாங்கி அவர்களுக்கு பதில் சொல்லி நாகரிகமாக நளினமாக இந்த 2 வார்த்தையும் கலைஞர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கணும். நாகரிகமாக நளினமாக பதில் சொல்லணும்னு சொல்லுவார். அதை கற்றுக்கினேன். அதே மாதிரி தான் இப்போ சொல்லிட்டுருக்கிறேன். ஆனால் நான் பட்ட பாடு இந்த கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவிலே பிறந்த எந்த தலைவரும் விட்டிருக்க மாட்டார். அவ்வளோ பாடுபட்டு இது கடைசி நேரத்தில் இந்த மனசு நீ கொஞ்ச நாளைக்கு நீ மூச்சுற வரைக்கும் தலைவராக இருந்து போய பதவி சுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுகத்தை நான் விரும்பி இருந்தாலும் மத்தியிலே எந்த பொறுப்பும் எனக்கு கிடைத்திருக்கும். அந்த அளவுக்கு நாலந்து பிரதமர்களோடு நெருங்கி பழகியவன் நான். இப்பொழுது இருக்கிற பிரதமர் மோடி அவர்களும் என்னோடு நட்பாக இருக்கிறார். அவருடைய அன்பை சேலத்திலே எப்படி வெளிக்காட்டினார் என்பது உங்களுக்கு தெரியும். கட்டி பிடித்து இறுக்கமாக ஏதோ ஒரு ஊடகத்தில் கூட சொன்னாங்க, காற்று கூட போகாது போகாது, அப்படி 2 பேரும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்படியெல்லாம் பழகியிருக்கிறோம். ஆனால் இந்த பதவி சுகம் அரசு கட்டில் அது நான் போக மாட்டேன் எப்போவும். அப்படி ஒரு சத்தியம் செய்திருக்கிறேன். இந்த பதவி சுகம் அந்த பதவி எந்த பதவியும் இல்லை. இப்போ இது நானே உருவாக்கிய சுயம்புவாக உருவாக்கிய தனி மனிதன் உருவாக்கிய இந்த கட்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் மத்திய அமைச்சர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கி அவர்களை அழகுப்பார். ஒரு முறை ஏ.கே. மூர்த்தி அவர் இணையமைச்சர் ரயில்வே, அவரும் நானும் 2 பேருக்கும் கோயம்புத்தூரில் ஒரு கட்சி நிகழ்ச்சி, அதுக்கு நாங்கள் போவோம். 2 பேரும் டெல்லியிலிருந்து, அப்போது பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு விமானம் இல்லை, அவர் புறவழியில் தான் போகணும். அவரும் நானும் அங்கே இறங்கும்போது இறங்கி வெளியே வரும்போது அவர் இணையமைச்சர் என்பதனால அதிகாரிகளெல்லாம் நிறைய அதிகாரிகள் ஒரு நாளைய மாலையை எல்லாம் போட்டாங்க அவருக்கு. நான் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துருந்தேன். நம்ம பிள்ளைக்கு பார்த்தியா எவ்வளோ மரியாதை, நம்ம கட்சிக்கு பார்த்தியா எவ்வளோ மரியாதை. அவர் அப்புறம் அரசியலில் ரயில்வே அமைச்சர்னா அவர் தனியாக ஒரு கோப்பை, தனியாக சமையல்காரன், ஒரு பெட்டி கொடுப்பாங்க, அதெல்லாம் அவருக்கு கொடுத்தாங்க. நான் 2nd கிளாஸ் 2ஆம் வகுப்பில் ஏற்கனவே நான் பதிவு பண்ணி வச்சுருந்தேன் அந்த வண்டி தொடர் வண்டிக்கு. இவர் எவ்வளோ கெஞ்சி பார்த்தார் ஏ.கே. மூர்த்தி, நான் வரமாட்டேன், குபேக்கு வரமாட்டேன், அது உனக்காக கொடுக்கப்பட்டது, அதில் போய் நான் பிரயாணம் செய்வது தவறு அப்படின்று கெஞ்சி பார்த்தார். அப்புறம் நான் போய் 2ஆம் வகுப்புல ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். அப்புறம் வண்டி கிளம்பிட்டு அவரு போய் அந்த குபேரை உட்காந்து பிரயாணம். இப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியெல்லாம் நம்ம கட்சிக்காரர்களை தொண்டர்களை உயர்த்தி பார்த்தவன் நான். 77 அவர் இவர் பொன்னுசாமி அதெல்லாம் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு அவ்வளோ பெரிய
ஒருத்தருக்கு பெரிய பெட்ரோலியம், இன்னொருத்தருக்கு ஹெல்த் மினிஸ்டர். ஆக இப்படியெல்லாம் அழகு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு என்னமோ தெரியல, என் மனசு மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் ராம்தாஸ் நான் சொல்கிறத கேளு, நீ தான் கட்சியினுடைய தலைவர். நிறுவனர்ன்றது நாம் ஒரு ஆள், அது சரி, இன்னொருத்தர் வர முடியாது. கட்சியினுடைய தலைவர் இரு அப்படின்னு மனசாட்சி சொல்லிச்சு. சரி, மனசாட்சி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கினேன். மூச்சுக்கிற வரைக்கும் அது என்ன பெரிய பதவி சொல்ல பார்ப்போம். கட்சி தலைவர்ன்றது அது அந்த கட்சியினுடைய சமாச்சாரம், கட்சியினுடைய பிரச்சனை. அந்த அந்த பதவி என்ன ஒரு பெரிய பதவி இல்லை. அந்த பதவியை நான் ஏற்கக்கூடாதான் சொல்லுவோம். அந்த பதவியில் நான் எப்போ சொல்கிறேன், அதன் பிறகு அந்த பதவிக்கு வரப்போகிறவர் யார்? என்னுடைய மூச்சை கிணற்று அடங்கிய பிறகு அந்த பொறுப்புக்கு வரப்போகிறவர் யார் சொல்லுங்க. அப்பொழுது மூலனம் அல்லது சுதந்திரம் யாரும் வரப்போகிறதில்லை அந்த பொறுப்புக்கு. ஏன்னா இந்த பொறுப்புக்கு உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக பயன்பாடுறது நீங்கள் வலியுறுத்தி வரீங்க. இப்போ வந்து இதில் நடிகர்கள் சிக்கியிருக்காங்க, கோக்கைன் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? நேற்றுக்கு நடிகர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐயா. இன்னொரு நடிகர் உயர் ரக போதைப் பொருள் தமிழ்நாட்டில் அதிகமாக புழங்குது. இதில் வந்து நடிகர் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. மேலும் சிலர் சிக்குவார்கள்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க கேட்குறாங்க. எப்படி பார்க்குறது? அவங்களுக்கு வந்து பிடிக்கிறவனுக்கு 2 வருஷம் தண்டனைன்னா அதை விற்கிறவனுக்கு 4 வருஷமாக கொடுக்கணும். இல்லை சில பேருக்கு அங்கேயே கலந்து அங்கேயே சாப்பிட்றோம். இங்கே சிறையிலே போடுறோம். அங்கே ஏன்னா சிறையில் சாம்பார் அவ்வளோ அருமையாக இருக்கும். தமிழகத்தில் மாங்கனி விவசாயிகள் வந்து பெரிய பிரச்சனையில் இருந்திருக்காங்க ஐயா. இந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்கள் பார்வையில் என்னன்னு சொல்லுங்கள். பிரச்சனைகளே அந்த அதிகாரிகள் முதல்ல ஆய்ந்து அறிந்து அரசுக்கு சொல்லணும், முதல்வருக்கு சொல்லணும், அந்த பிரச்சனை தீரணும். அதில் குறிப்பாக இந்த சீசனில் அந்த பிரச்சனை வந்திருக்குது. அதை வந்து விவசாயிகள், பயிரிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைய ஒரு நல்ல தீர்வை முதல்வர் எடுப்பார்னு நம்புவோம். நீங்கள் சொல்லும்போது கூட உங்கள் பின்னாடி வந்தவங்க, உங்கள் நம்பி தைலாபுரம் தோட்டம் வந்தவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது ஒரு கூட்டம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பின்பற்றி போயிட்டு இருக்காங்க. அவங்களோட நிலை என்ன? அவங்க இப்போது எந்த நிலையில் இருக்கிறாங்க? அவங்களோட நிலை, அவங்களுடைய மனசு, அவங்களுடைய எண்ணம், அவங்க மனசு என்ன சொல்லிச்சோ, அவங்க மனசாட்சி என்ன சொல்லிச்சோ அதைப்படி அவங்க போயிட்டாங்க. சில பேர் மனசாட்சி அங்கே போனதும் தப்புன்னு சொல்லி திரும்ப எங்கே வராங்க. இப்படி நடக்குது. முற்றுப்புள்ளி வைக்கும்போது உங்கள் பேர் என்ன தம்பி? மகாராஜன் இல்லாமல் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டோம். அப்போ மகாராஜனுக்கு தெரியப்படுத்துவோம். ஏன்னா நீங்கள் மகாராஜன். கட்சியில பாத்தீங்கன்னா அன்புமணியை தாண்டி அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்க தவறிட்டாங்க. யோசிச்சிருக்கீங்களா? அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கவில்லை அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அன்புமணியை தாண்டி கட்சியில அடுத்த கட்ட தலைவரை உருவாக்கல. அடுத்த கட்ட தலைவர் உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஜே.கே. மணி அவருடைய உழைப்புக்கு ஈடாக யாரையாவது சொல்ல முடியுமா? இல்லை, உண்மையிலே தமிழ்நாட்டிலே கூட கேட்குறேன். எங்கள் கட்சியில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே கேட்குறேன். அவர் இப்போ உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கார், சிகிச்சை பெற்று வந்தார்.
நான் போய் சென்னையில் போய் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன் 2 நாள். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து எங்களே கேள்வி இவ்வளோ பேர் கேட்க மாட்டாங்க. வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பா வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போராட்டம் தொடர்ந்து இப்ப தேர்தல் வரப்போற நேரம், இப்போ உங்களுடைய போராட்டம் என்னவா இருக்கு? விரைவில் உங்களுக்கு தெரியப்படுத்தும். நீங்கள் அந்த 10.5% இடஒதுக்கீடு நிலைமை தொடர்ந்து நீங்களும் வலியுறுத்தியே வரீங்க. தமிழக அரசும் அவங்க வந்து மத்திய அரசு காரணம் நம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் அடுத்த கட்டம் உங்களோட நடவடிக்கை என்ன சார்? இல்லை, இது சம்பந்தமாக நம்ம முதல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு பெரிய போராட்டம் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நாங்கள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம், பெரிய போராட்டம், தமிழ்நாடே தாங்காத அளவுக்கு அந்த மாதிரி போராட்டமாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு போகாமல் தமிழக அரசு அது 10.5 ஒன்றும் பெரிய இது இல்லை. அவங்களே சொல்கிறாங்க சில நேரத்தில் அவங்களுக்கு 13 கிடைக்குது, 13.9 கிடைக்குது, 12.9, 8 கிடைக்குது, 15 கிடைக்குது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் கேட்குறது அப்போ அவங்க இவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கேட்குறது அதை விட கம்மியாக தானே கேட்குறோம். வருஷம் தான் குறைச்சி 10.5 குறைவாக தானே கேட்குறோம். கொடுத்துட்டு போகலாமே. ஏன் ஓ அவங்க ஏதோ ஒரு புள்ளி உரம் கொடுத்து இதில் 13, இதில் 15 இப்படி அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் கேட்குறது அதை விட குறைவாக கேட்குறத கொடுத்துட்டு தான் போகணும். ஏன் கொடுத்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னா தீர்வு வேணும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் சார் முருகர் தமிழர் கடவுள்னு சொல்றாரு. முருகன் ஆனால் பார்வதி சிவனும் தமிழர்னு சொல்லி கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முருகர் வந்து தமிழ் கடவுள்னு சொல்றாரு. அப்படின்னா பார்வதி சிவனும் தமிழ் கடவுள் தானேன்னு கேட்குறாங்க. இந்த சர்ச்சைக்குள்ளே இந்த பிரச்சனைக்குள்ளே நான் வாங்க விரும்பவில்லை. சரி, மிக்க நன்றி. நாம் அடுத்து சந்திப்பது அடுத்த வியாழக்கிழமை. சரி, நன்றி. ஐயா, ஜெயராஜ் அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்தோடனே